ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது 2010ல் வந்த ஒரு அனிமேஷன் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour 35 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்லப்போனால், படத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குரு. இவர் ஒரு சூப்பர் வில்லன் ஆகணும்னு சொல்லிட்டு கனவோடு இருப்பார். இவர் நிறைய விஷயத்த பண்ணுவார். ஆனால் இவங்க அம்மா எதுக்குமே இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இவர் வளர்ந்ததுக்கப்புறமா இவர் ஒரு பிளான் பண்ணுவார். இவருடைய சயின்டிஸ்ட் ப்ளஸ் இவருடைய ஆர்மி ஆஃப் லிட்டில் எல்லோ மினியன்ஸ் இவங்க ஹெல்ப்போட இவர் 3 நம்ம ஸ்டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான் பண்ணுவார். ஸோ 3 நம்ம ஸ்டீல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வெப்பன் வேணும். அதாவது ஒரு விதமான ஸ்ட்ரிங் கன்னே சொல்லலாம். ஸோ நம்ம 3 ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டீல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். பட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் கைக்கு போயிடும். அவருடைய செக்யூரிட்டி சிஸ்டமை தாண்டி நம்ம குருவால் அவர் இடத்துக்கு போகவே முடியாது. ஆனால் ஒரு 3 ஆர்ஃபன் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசால்ட்டாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதாவது அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவான குரு ஒரு பிளான் பண்ணுவார். அந்த 3 ஆர்ஃபன் கேர்ள்ஸையும் பார்த்தீங்கன்னா இவர் தத்தெடுத்துடுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட குக்கீஸ் சேல் பண்ண சொல்லி அந்த ஒரு இடத்துக்கு அனுப்புவார். அந்த ஒரு கன்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து எடுத்துடுவார். முதல்ல அந்த 3 கேர்ள்ஸையும் பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்போத நம்ம ஹீரோ பழகுவார். ஒரு டைமுக்கு அப்புறமா ரொம்பவே அவங்கள கேர் பண்ண ஆரம்பிப்பார். பட் நம்ம ஹீரோவான குருவோட சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ட்ராக் மாறுறாரு. இவருடைய ஆம்பிஷனை விட்டுட்டு வேறு எங்கேயோ போகிறாருன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், அதாவது இவர் ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு டீட்டெயில்ஸை அனுப்பிடுவார். உடனே அந்த ஒரு ஹோமில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆர்ஃபன் கேர்ள்ஸையும் திரும்பி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம குரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் 3 ஸ்டீல் பண்ணுறதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3 ஸ்டீல் பண்ணுறதுக்காக போவார். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டீலும் பண்ணிடுவார். பட் இதில் நம்ம ஹீரோவுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் கன்னோட பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். 3 ஸ்டீல் பண்ணி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு தான் 3 சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறமா பழையபடி அதோடைய சைஸுக்கு போயிடும்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு வில்லன் 3 இவர்கிட்டேருந்து திருடிடுவார். இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நம்ம ஹீரோ அந்த வில்லனை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அவர்கிட்டேருந்து இந்த 3 எப்படி காப்பாற்றுறாரு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.